அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்தமாக மூட்டை முடிச்சோடு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படின்றத எப்படி சொல்கிறது? ஐ ஸ்டார்டட் பேக் அண்ட் பேக்கேஜ் ஃப்ரம் தேர். அடுத்து மனம் போனபடி நடந்துக்காத அப்படின்றத ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, டோன்ட் பிஹேவ் பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். ரெண்டாவது, டோன்ட் பிஹேவ் இன்டிஸ்கிரிமினேட்லி. எப்படி? அடுத்து, முதலாக நான் தான் அதை செய்தேன். அதை எப்படி சொல்கிறது? ஒன்லி ஐ டிட் தட், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அவள் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். அது எப்படி சொல்கிறது? ஷீ saw me head to foot அப்படி சொல்லலாம். இல்லாட்டி ஷீ saw me top to bottom அப்படி சொல்லலாம். அடுத்து, வாழ்வும் சாவும் நம்ம கையில் இல்லை. அது எப்படி சொல்கிறது? லைஃப் அண்ட் டெத் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அடுத்து, அந்த ஜோடி எப்போதும் பிரிக்க முடியாத ஒன்று. அது எப்படி சொல்கிறது? த பேர் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் அப்படி சொல்லலாம். அல்லது த பேர் இஸ் இன்செப்பரபிள் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி இன்னொரு வகையில் சொல்லலாம். எப்படின்னா, த பேர் இஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னு. எல்லாத்தையும் சரிபார். செக் இன் அண்ட் அவுட்டு. செக் இன் அண்ட் அவுட். அது ஏறத்தால் 1000 ரூபாய் ஆகும். ஓகேயா? இட் வில் காஸ்ட் மோர் ஆர் லெஸ் 1000 rupees. இஸ் இட் ஓகே? சாதக பாதங்கள் எல்லாத்துலேயும் தான் இருக்குது. த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆர் இன் ஆல் பார்க்குறதுக்கு கரடு முரடாக தெரியுமா? ஹி வில் அப்பியர் ரஃப் அண்ட் டஃப் டு see. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.